மழை சுரண்டிய இரவு, காற்று சீறி வீசும் சத்தம், மின்னல் பிளக்கும் ஒளியில் மட்டும் தெரியும் ஒரு பழைய ஹோட்டல். அந்த ஹோட்டலின் பெயர் ப்ளூ மூன் ஹோட்டல். முதல் நாள், அருண், அவரது நண்பர்கள் ரேகா, விஜய், சூர்யா நால்வரும் ஒரு மலைப்பகுதிக்கு சுற்றுலா போகிறார்கள். மழை அதிகமாக பெய்ததால் அவர்கள் அந்த பழைய ஹோட்டலில் தங்க முடிவு செய்கிறார்கள். ஹோட்டல் ரிசப்ஷனில் ஒரே ஒரு வயதான மனிதர் மட்டும் இருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், ரூம் 203 மட்டும் காலி. ஆனால் இரவு 12 மணிக்கு பிறகு கதவை திறக்காதீர்கள். அவர்கள் சிரித்தார்கள். அதெல்லாம் பழைய ஹோட்டல் ட்ரிப் தான் என்று விஜய் சொன்னான். இரவு 12 மணி. கடிகாரம் 12 அடித்தது. திடீரென்று டக் டக் டக், ரூம் 203 கதவின் மீது யாரோ தட்டினார்கள். அருண் கதவை திறக்க முயன்றான். அந்த நேரத்தில் ரேகா நினைவூட்டினாள். அந்த ரிசப்ஷன் அண்ணா சொன்னார் இல்லையா, 12 மணிக்கு பிறகு கதவை திறக்காதீர்கள் என்று. ஆனால் விஜய் தைரியமாக கதவை திறந்தான். வெளியில் யாருமில்லை. ஆனால் தரையில் ஒரு ஈரமான காலடிச்சுவடு. அது மெதுவாக ரூமுக்குள் வந்தது. பயங்கர உண்மை. அந்த காலடிச்சுவடு படுக்கை அருகே நின்றது. திடீரென்று குளிர்காற்று வீசியது. லைட் மின்மினக்கத் தொடங்கியது. கண்ணாடியில் ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது. அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவள் குரல் மட்டும் கேட்டது. என் ரூமில் யார் தங்கியிருக்கிறார்கள்? அருண் நடுங்கினான். ரேகா அழுதாள். சூர்யா கதவை திறக்க முயன்றான். ஆனால் கதவு பூட்டியபடி இருந்தது. காலையானது. அவர்கள் ரிசப்ஷனுக்கு ஓடினார்கள். ஆனால் நேற்று பார்த்த அந்த வயதான மனிதர் இல்லை. அங்கிருந்த புதிய ஊழியர் சொன்னார், ரூம் 203இல் 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள். அந்த நாள் முதல் அந்த ரூம் இரவு 12 மணிக்கு யாரையும் வெளியே அனுப்பாது. அவர்கள் அதிர்ச்சியில் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். நேற்று எங்களை வரவேற்ற அந்த வயதான மனிதர்? ஊழியர் பதில் சொன்னார், இந்த ஹோட்டல் 5 வருடமாக மூடப்பட்டிருக்கிறது. கடைசி திருப்பு. அவர்கள் வெளியே ஊடி பார்த்தார்கள். அந்த ஹோட்டல் பல வருடங்களாக பயன்படுத்தப்படாத மாதிரி இருந்தது. அவர்கள் காரில் ஏறி தப்பித்தார்கள். ஆனால் அருணின் போனில் ஒரு மெசேஜ் வந்தது. மீண்டும் வருவீர்களா? ரூம் 203 காத்திருக்கிறது. அந்த மெசேஜ் அனுப்பியவர் ப்ளூ மூன் ஹோட்டல், ரூம் 203. கதை நெறி. சில இடங்களில் நடக்கும் விஷயங்களுக்கு விளக்கம் இருக்காது. அதை சவாலாக எடுத்தால் உயிரே கேள்விக்குறியாகலாம்.